உண்மையிலே படம் ஃபுல்லா பெஸ்ட் ஆக்டர்ஸ், கலெக்ஷன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்டர்ஸ். அதில ராஜ்கிரண் சார பத்தி பேசாம இருக்கவே முடியாது. திருப்பி, திருப்பி அதுக்கு தான் நான் வந்துட்டுருக்கேன். பட் தனுஷ் சார் ஒரு ரொம்ப அழகான விஷயம் ஒண்ணு பண்ணியிருப்பாரு. நெறைய ரிவ்யூவர்ஸ் பேசினாங்களான்னு கூட தெரியல. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ரொம்ப பெர்சனலா இருந்துச்சு. "யாரடி நீ மோகினி" படம் முடிஞ்சதுக்கப்புறம் இம்மீடியட்டா ரகுவரன் சார் இறந்தாரு. அதில வந்து இறந்த மாரி காமிச்சிருப்பாங்க. தேர் இஸ் அ சென்டிமெண்ட் ஆல்சோ ஐ திங்க் அசோசியேட்டட் வித் தட். இறந்த மாரி காமிச்சா, அவங்க எப்படி இறந்த மாரி என்னமோ பண்ணுவாங்க. ஸோ இதில வந்து காமிச்சுருவாரோ, ஃபேஸ தான் காட்டுவாரோ அப்படின்னு யோசிக்கிற டைம்ல அந்த மனுஷன் எவ்ளோ ஒரு நல்லவரு. அவரு ஃபேஸ கூட காட்டாம, பிகாஸ் அவருக்கு வயசாயிடுச்சு. அத காட்ட வேண்டாம் அப்படின்னு நெனச்சவரு, வெறும் விரல மட்டும் காமிச்சிருப்பாருங்க. அவர் இறந்துட்டாருன்னு காட்டுறதுக்கு அவரோட பாதத்த மட்டும் தான் காமிச்சிருப்பாரே தவிர, அவரோட ஃபேஸ காமிச்சிருக்க மாட்டாரு. அது மாதிரி ஒரு அருண் விஜய் சார தனக்கு ஒரு ஸ்டெப் மேல தான் வச்சு காமிச்சிருக்காரே தவிர, எந்த இடத்துலயுமே உண்மையிலே அடி வாங்கும்போது கூட ஆக்சுவலி சில இடங்கள்ல அளவுக்கு அதிகமா தனுஷ் தான் "எப்பா இவ்ளோ அடி வாங்குறாரு, அந்த மனுஷன் இப்படி மஸ்குலரா இருக்காரு, இவரு அடி உண்மையிலே வாங்குறாரோ?" அப்படின்னு ஃபீல் ஆகுற அளவுக்கு அடி வாங்குறாரு. ரியலி அந்த மாரி பார்த்திபன் சாரோட கேரக்டரைசேஷன், ஆசம் கேரக்டரைசேஷன். லைக் சமுத்திரக்கனி சார் ஆகட்டும், அந்த ஊர்ல உள்ளவங்க ஒரு பொறாம பிடிச்சவங்க எப்படி இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் தேர் ஆர் சர்டன் எலிமெண்ட்ஸ் சினிமேட்டிக் எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் தி பெஸ்ட் மூவி இஸ் தி பெஸ்ட் ஐ அம் டெல்லிங் யூ.